நல்லா ஒரு படம் சொல்லுங்க ஆக்டிவ் சூப்பர் தெரியும். நல்ல ஒரு ரெட்டி சார் தான் வந்து இதுல ஃபுல்லா வந்து ஹீரோவே அவர் தான் முக்காவாசி. ஆதி அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஆனா படம் ஓவரால் நல்லா 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 என்ன சொல்றது சிஜி ஒர்க்கு இன்ட்ரெஸ்டா நல்லா போகும், ஜாலியா பார்க்கலாம். இன்டர்வல் வந்து பூஷ் பம்ப் நல்லா சூப்பரா இருந்தது. அதே வந்து அதான் நம்ம தமிழ்நாடு ஒரு போர் வந்தா நடக்கும் அப்படி எடுத்துருக்காங்க. காலேஜ் ஓகேங்களா? படம் சூப்பராக இருக்கு. இது சிப்பாத்தோட டைரக்ஷன்ல நல்லா எடுத்திருக்காங்க. நடி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக பாம் பிளாஸ்ட்னு சூப்பராக இருக்கு. கதை மனிதம் அப்படிதான். இந்த டைம்ல ஒரு உலகப்போர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் சூப்பராக இருக்கு. படம் ஃபுல்லாக அவர் தான் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் வேற லெவலா இருக்கு. கடைசி உலக போர், ஒரு உலக போர் நடந்தா நடக்கும் அந்த வேற லெவலில் எடுத்திருக்காரு. ஒரு உலக போர் ஃபியூச்சர்ல நடந்தா இதுக்காக தான் நடக்கும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு, ஒரு முறை பார்க்கலாம். பெருசா ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் இன்னும் ஸ்டோரி. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இந்த படம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த நேஷனல் டே அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறம் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிஜி ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் இதில் நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த படத்துல எல்லாம் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் அப்படின்னு இருப்பாரு. இதில் வந்துட்டு ஃபுல்லாக சீரியஸ்னஸ் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம் அவருக்காக. கடைசி உலகப்போர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு படம். ஹிப்ஹாப் தமிழ் ஆடியன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நட்ராஜ் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. கதை வந்து என்னன்னா, இப்போ நம்ம வேர்ல்டு வார் மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும், நம்ம காசு பணத்தெல்லாம் தாண்டி நம்ம கடைசியாக என்ன ஒற்றுமை, மக்கள் ஒரு ஒற்றுமை இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். அந்த மாதிரி ஒரு